வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் இயக்கம் இருக்குல்ல, அதை பற்றி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது டிபேட்டாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரே சரியில்லையே, பேரே தப்பு, வி த பீப்புள் அப்படின்னு பேர் இருந்தால் கூட மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன வி த லீடர்ஸு? இருக்கக்கூடிய எல்லாமே தலைவர்களா? இது மக்களுக்கான இயக்கமா இல்லை தலைவர்களுக்கான இயக்கமா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இப்படி யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து தான் முதல் நாளே ஜூன் 5ஆம் தேதி அண்ணாமலை வீடியோ வெளியிட்டார்ல, அதுலேயே எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக அண்ணாமலை சொல்லி வச்சிருக்காப்புல. இந்த இயக்கத்தில் சேரக்கூடிய எல்லாமே தலைவர்கள் தான். ஏன்னா இந்த இயக்கத்தில் எந்த பதவியும் நிரந்தரம் இல்லை. எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, ஈவன் இந்த இயக்கத்துடைய தொடங்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் பதவியும் நிரந்தரம் கிடையாது. சுழற்சி முறையில் புதியவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 30 வருஷமாக இவர் எம்பியாக இருக்காரு, 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்காரு. இதெல்லாம் இந்த இயக்கத்தில் இருக்க போகிறது இல்லை. இது தலைவர்களுக்கான இயக்கம். ஏன்னா இதில் சேரக்கூடிய எல்லாமே ஒரு நாள் தலைவர்களாக தான் ஆக போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இதுதான் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய விளக்கம். இது புரியாமல் திருமாவளவன் அவர்கள் ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் பலருடைய பார்வையாக இருக்குது. ரெண்டாவது, அண்ணாமலை இயக்கத்தில் 18 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்களே அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் நினச்சா ஒரு நாளில் 30 லட்சம் பேர் எனக்கு ஃபாலோவர்ஸாக என்னால் கொண்டு வர முடியும். ஒரு இயக்கத்தை நான் தொடங்கி 30 லட்சம் பேரை ஒரே நாளில் என்னால் கொண்டு வர முடியும். எல்லாம் பணம் தான். பணம் கொடுத்தா ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நயினார் பேசியிருக்காப்புல. அண்ணாமலை பாஜகவில் இருந்தபோது அவருடைய பவரை நயினார் கும்பல் புரிஞ்சுக்கல. வாரூமை வச்சு நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கு இருந்தாங்க. நாம் சொன்னோம், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறது வாரூம் கிடையாது, பாஜகவை நேசிக்கக்கூடியவர்கள் முழுவதுமாக அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் சொன்னோம். சொன்னதை நயினார் கும்பல் கேட்கல. இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவை விட்டு விலகி புது இயக்கம் தொடங்கியிருக்காருல்ல, ஒட்டுமொத்த தமிழக பாஜக தொண்டர்களும் இப்போ தமிழக பாஜகவில் இல்லை, அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. இப்போ தான் நயினார் கும்பல் புரிஞ்சிருக்காங்க, கட்சியே அண்ணாமலையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. இப்பையும் அண்ணாமலை பக்கம் சேரக்கூடியவர்கள் ஆர்கானிக்காக சேர்றாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ வலுக்கட்டாயமாகவோ யாரும் சேர்க்கப்படலை. அண்ணாமலையை பிடிச்சி போய் 18 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்கிறோம். இதை நயினார் கும்பல் நம்ப தயாராக இல்லை. பணம் கொடுத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2031 சட்டமன்ற தேர்தலில் புரிஞ்சுக்குவாங்க. எப்படி இப்போ அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் வந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்களே, எனக்கு கட்சியே அவர் பக்கம் போயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே, 2031 இதையும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதான் அவருடைய சப்போர்ட்டர்ஸுடைய பதிலடியாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.